அங்கே பாருங்களேன், அந்த மலை மேலே ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே மலை இறங்குதுங்க, பட்டை கிளப்புது. அதே மாதிரி அந்த கம்பெனில் அந்த வர புகையும் பாருங்களேன், அதே மாதிரி அப்படியே ஈக்குவலாக அந்த மேகத்தில் அப்படியே கலக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் முடியலைங்க, அந்த பர்னா ஒரு டயர் இருந்தால் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி செம ஸ்மெல்லுங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், அந்த மலை மேலே ஃபுல்லாக அப்படியே அந்த மேகத்துக்குள்ளே அப்படியே மலை வளைச்சி மேலே அப்படியே மேலே போகிற மாதிரியே அது தெரியுதுல்ல, செம சீனுங்க. வியூ பயங்கரமாக இருக்குது. அது கூட அப்படியே இந்த புகையும் பாருங்களேன், வேற மாதிரிங்க. சூப்பர். ஆனால் அந்த புகை இல்லாமல் அந்த மேகம் தான் வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த மலையை பாருங்களேன், மலைக்குள்ளே ஃபுல்லாக மேகத்துக்குள்ளே தான் இருக்குது. அது பாருங்கள், பாதி மலையே மறைஞ்சிருச்சுங்க, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமு 4:25 சாயந்தரம். கிளைமேட்டெல்லாம் செம்ம கிளைமேட்டுங்க. ஓகே, நம்ம சிலாக்கி பின்னாடி வரோம், வண்டியில் தெரியும்னு நினைக்கிறேன். மிரரில் தெரியுதுங்களா, மனுஷன் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வண்டியில் வர பெட்ரோல் வேறு கம்மியாச்சுங்க, பெட்ரோல் போடணும். அது பங்க் இருந்தால் போடலாம். அதே அங்கே வருது பாருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கூகுளில் போட்டுருந்துச்சுங்க, 2 to 2 மணிக்கு மேலே வந்துட்டு மழை, திருப்பதி ஃபுல்லாக மழை இருக்குன்னு போட்டுருந்துச்சு. மழை பெய்யுங்க வாய்ப்புகள் அதிகம். அப்படியே அங்கே பாருங்கள், அப்படியே பயங்கரமாக வேற லெவலில் இருக்குதுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த லெவலுக்கு இருக்குது ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ரோடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து ரோடு வேற மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது, குறை சொல்ல முடியல. ஆனால் ஓகே, அதை விட மோசமான ரோடெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்கள, ஆனால் ரோடு நல்லா இல்லைங்க. இந்த ரோட்டில் வந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். அதாவது திருப்பதி டு காலகஸ்தியில் ரோடு சொல்கிறோம், சுத்தமாக இல்லைங்க. இப்போ நம்ம காலகஸ்திலேருந்து நம்ம வேலூர் ரோடு போட்டிருக்கிறோம் மேப்பில். இது அதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. கேவலமாக மீன்ஸ் நல்லா டேமேஜாக, ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு கிலோமீட்டர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தலை சடனாக எதுவுமே நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாதுங்க, சடனாக அப்படியே குழியாக இருந்துடும் அந்த மாதிரி. இது ஏன் உங்களுக்கு ரெண்டாவது மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மிங்க. கிரவுண்ட் அது R15 இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்காக சொல்கிறேங்க. ஏன்னா ஒரு வண்டி எடுக்கிறது கனவு, பைக்கு ஓட்டுறவங்க தான் தெரியும். அதே மாதிரி பைக் இல்லாதவனுக்கு தெரியும் அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறது. எப்படா ஒரு பைக் வாங்கின கூலி மாதிரி சேர்த்து அந்த அதுவும் ஆசைப்பட்ட பைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ஒரு பைக் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால சொல்கிறேங்க. ஸ்பீடு பிரேக், டேக் டைவர்ஷன். இப்போ பாருங்கள், மலை அப்படியே நேருக்கு நேராக பார்க்குறோம். வாவ், அந்த குழந்தைய பார்த்தீங்களா இல்லையா, எட்டி பார்க்குறோம். வர்ற மாதிரி நல்லா இருக்கா. ஃப்ரண்ட்டில் என்ன வரும்னு தெரியாமல் ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. ஆட்டோ இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் எதுவும் வரலை, ஸோ ஓவர்டேக் பண்ணிக்கணும். சொன்னோம் இல்லைங்களா, இதே மாதிரி தாங்க. உங்களால் கெஸ் பண்ணலாம் முடியாதுங்க எப்போ எப்படி இருக்கும் ரோடுன்னு. சடனாக சடன்னு வந்துடும், அப்புறம் நார்மல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரோட்டில் அதிகபட்சமாக வந்து தமிழ்நாடு வண்டி தாங்க. லாரி வந்து டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வருது, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வண்டி தான்.
நிறைய வண்டிங்க பார்த்தீங்களா, டிஎன் தான், டிஎன். லாரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே தமிழ்நாடு வண்டி தாங்க அதிகம். நல்லாயிருக்கு. ஏம்மா ஏம்மா எப்போ எப்போ ஏம்மா கிணறு வடிவேலு சார், நீங்கள் காணன்னு சொன்ன கிணறு இங்கே இருக்குது சார், வந்து பாருங்கள். கிணத்த காணும் நீங்களே எவனோ நடுவில் வச்சுட்டு போயிட்டான் சார். பார்த்தீங்களா, டிஎன் இது ஏபி, இந்த ஊரில் வரி இப்போ ஒரு ஏபி வருது. ஓகே, இப்போ ஏபி இப்போ தாங்க பார்க்குறேன் லாரிகளில் ஏபியை. இப்போ தாங்க பார்க்குறேன். ரொம்ப நேரமாக ஒரு டிஎன் லாரி மட்டும் தாங்க பார்த்துட்டு வந்தேன். அப்புறமேல் கேஏ லாரி ஒரு 2-3 லாரி கேஏ பார்த்தேன். மற்றெல்லாம் டிஎன் தாங்க. ஸ்ரீனிவாசா நகர், நம்ம ஊர் வைக்க மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க, பத்மாவதி நகர். இந்த மலை பாருங்களேன், என்ன அழகுங்க. ஐயோ, பக்கத்தில் பார்த்தா ஏதோ பில்டிங் கட்டுற மாதிரி இருக்குதுட்டே. அப்பா எதையாவது கட்டி இருக்கிறதையும் கெடுத்துறாதுங்கிற சாமிங்களை அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டாடியாப்பா. இவங்க எதுவும் கட்டாத போதே நல்லா தான் இருந்துச்சு. இவங்க கட்டுறன்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இருக்கிறதையும் கெடுத்து சொதப்பி நாரி நஞ்சு. எனக்கு ரொம்ப நேரமாக வரும் இந்த ஹைவே விட்டு. எனக்கு வேறு ஏதாவது ஹைவே எப்போ கிடைக்கும்? ரொம்ப தூரமாக போயிட்டுருக்குறோங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஹைவேவே பிடிக்கல. இத்தனைக்கு இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே 71, 71வது நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை. கோ ஸ்லோ. இந்த கோஸ்லோங்கிற வார்த்தையை பார்த்தாலே நமக்கு அது ஏதோ டக்குன்னு வாயிலே வரமாட்டேங்குங்க. தொப்பூர் கணவாய் ஞாபகம் தாங்க வருது. இந்த கோஸ்லோன்ற வார்த்தையை கேட்டாலே தொப்பூர் கணவாய் தான் அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பால வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கேஏ வழி இல்லை. கிளி கூட எங்கடா தான் போவேன், வழி எங்கடா போவேன். ஓகேங்க, நல்ல ஒரு கேப் கிடச்சிருக்கு. வச்சுருக்காங்க ஸ்பீடு பிரேக்கு. ஓ, இதுதான் ஹைவே. ஓ, இவ்வளோ நேரம் வந்தது டெக் டைவர்ஷன். ஓகேங்க, ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கு. இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்க வேண்டியதான். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் 3 மணி நேரம் காட்டுது. மணி இப்பயே 4:30 மணிங்க. கரெக்டாக 7:30 மணிக்கு அங்கே போயிடுன்ற மாதிரி காட்டுது. பார்க்கலாம். கால பைரவருடைய வாகனம் குறுக்க வருகிறது. கண்ணா,
ஓடிட்டல்ல. வாவ், மழை பேஞ்சு விட்டுருக்கும் போலங்க. அப்ப நம்ம மலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். அச்சோ, மழையே இல்லை, ஆயில இருக்குமாங்க. மழை பெஞ்ச மாதிரி. ஆமாம், மழை தாங்க. மழையே 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 மழை தான். பிரேக்கு பார்த்தடி தம்பி. கண்ணல்லி மோகன் ரெட்டி. இது என்னடா இது என்னடா கொடுமை. அங்கே மட்டும் மழை, இங்கே மழை இல்லை. இந்த மாதிரி நடந்துருக்குறாங்க. எனக்கு நடந்திருக்குங்க சின்ன வயசில். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு மழை காரணமாக லீவுன்றுவாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்கு லீவ் இல்லை. அதை அனுபவிச்சிருக்கலாம் அந்த கொடுமையை. அந்த பார்டர் மட்டும்தாங்க. ஆனால் சொல்ல போனால் தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மழையே இருக்காது. அப்போ அங்கேயே லீவ் விட்டுருப்பாங்க. ஏதோ சொல்லுதுங்க திடீர்னு. இது எங்கே நான் வளைச்சி கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் இந்த ரோட்டில் சேர்த்துறதுக்கு பார்க்குது. நான் கம்முனு சேவனான ஒரே ரோட்டில் போய்க்கிறேங்க. இதை பேச்சை கேட்டு நம்ம வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு மாட்டாங்க. எதையாவது சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கூகுள் நம்மளை குழப்பறதே வேலையாக வச்சுருக்குங்க. யூட்டன் போட்டுகிட்டே இருக்குது. அந்த ரோட்டில் போய் சுத்த லூசு கூப்பிட்டு இருக்கும். தேவையில்லாத வேறு ஏதோ ரூட்டில் கொண்டு போய் நம்மளை கோர்த்து விட்டு. இது ரொம்ப நேரமாக யூட்டனுங்கிறாங்களா சிலாக்கி பயந்து நின்றுருக்குறாங்க. அதுக்காக போகலாம். ஏன் நிற்கிறான்னு தெரியல. இது அப்படி தாங்க பயமுறுத்தம் தெரியுது. யூட்டர்னு இருக்கிற வேலை இல்லைங்க. பைத்தியம் இருக்கிற ஒரு ரோட்டையும் பேச கேட்டு போயிட்டு அழகிறதான். இது நமக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுதுங்க. இது ரெக்கார்டு ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. அதான் ஒரு முறை கழட்டி செக் பண்ணேன். ஆனில் இருக்குதா ஆஃபில் இருக்குதானே உங்களுக்கு தெரியல. கிளம்பியாச்சு. ஒர்க் ஆகிட்டு தாங்க இருக்குது. எனக்கு தான் தெரியல. அது மூலமாக இந்த கூகுள் மேப் கொஞ்சம் நேரம் ஒரே டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க. பிடிச்சிக்கிட்டு மேக் யூ யூட்டன். ஏன்னா வந்ததே ஒரு ரோடு தான். எங்கேயும் கிட்டிங்கும் இல்லை. ரோடு மிஸ் ஆக சான்ஸ் இல்லை. என்னடா சொல்லுதுன்னு பார்த்தா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சுங்க.
சார் விடுங்க சார் விடுங்க சார். அப்பா இப்போ தாங்க அந்த சவுண்டு நின்றுருக்குது. அந்த பிரிட்ஜ் ஒர்க் அது இப்போ ஒர்க் போயிட்டு இல்லைங்களா, அதுக்கு இந்த கூகுள் மேப்பு நியூட்டன் ஒரு தொடர்ந்து அடிக்குதுங்க. லபன்னு கத்துது. ஓகேங்க, இப்போ 2.8 கிலோமீட்டருக்கு அப்புறம் சொல்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. பொறுமையாக போவோம். என்னது க்ளோஸ்டா சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் சார். பொசுக்குன்னு க்ளோஸ்டுன்ட்டிங்கன்னா எப்படி சார் போவோம் சார்? கொஞ்சம் வழி இருக்கா? ஐயோ, போனால் செவிலி மொழி அடிப்பாங்களோ? அடிப்பாங்க. எதுக்கு போகணும்? ரோடு ஒரு நடந்துட்டுருக்கு. எங்கடா உட்காந்துருக்குறீங்க? அந்த லாங்கில் இருந்து பார்த்துட்டு டிரைவர் தலைமையில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. செம டிராஃபிக் போல். எஸ், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க். அடுத்த ஒரு 200 மீட்டருங்க டிராஃபிக்காக தான் இருக்குது. ஓ, யாரு கேட்பா? அப்பப்போ இந்த சில்லாக்கி வேறு மிஸ் பண்ணிடுறாங்க. அவன் வேறு முன்னாடி போயிடுறானா, அவனையும் பிடிக்கணும், இதையும் பார்க்கணும். சேஃப்டியும் பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க ஆஃபீஸ்லேருந்துங்க.